அன்பார்ந்த எனதரமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில இந்த பாதசாரத்துக்குள்ள ஒரு ரகசியம். பாதசாரம் என்பதுல கடைசி புள்ளி எது, அதிகமான போன புள்ளி எது? அதிகமான போன புள்ளி ஆளுமை பவரா இருக்கும். கடைசியாக இருக்கிற ரொம்ப லோவாக இருக்கிற புள்ளி. எல்லாரும் நீங்க இப்ப இருக்கிற காலத்துல படிக்கிறவங்க டிகிரி அப்படிம்பீங்க. எங்க முன்னோர்கள் தாத்தா பூட்டா சொன்னது என்னன்னா பாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப அதை எல்லா மனிதனுமே தன்னுடைய பாதசாரத்தை எழுதணும். இந்த பாதசாரத்தில் மொத்தம் எத்தனை கிரகங்கள், என்னென்ன கிரகம் எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்குது, அதோடைய வரிசை எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். வரிசை எண் என்னங்கிறத கண்டுபிடிக்கும். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் சொல்ல போறீங்கன்னா அதுலதான் விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை மனிதன் தெரிந்து விட்டான் என்று சொன்னால் அவன் போராடக்கூடியது எதுல இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதிகமான பாகை போனதும் அதை ஆத்மகாரன் சொல்லுவான். ஆத்மகாரன் விஷயத்துக்கெல்லாம் அல்ல. ஆத்மகாரகன் என்பது உங்களுடைய வலது கண், அமத்தியக்காரன் என்பது இடது கண். அப்ப வலது கையும் இடது கையும், வலது காலம் இடது காலம், இப்படித்தான் எடுத்துக்கணும். இதை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளுடைய ஆத்மகாரகன் யார், அமத்தியக்காரகன் யார். ஆனால் உங்களுக்கு என்ன சொன்ன, எப்பயுமே மண்டை குடைச்சலை கொடுக்கக்கூடியவர் யார்? மண்டையை எப்ப பார்த்தாலும் குடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மண்டைய குடைஞ்சிக்கிட்டு இருக்கிறவன் யாரு? இந்த 9 கிரகத்துல யாரு? 9 கிரகம். லக்னத்தை வேணா சேர்த்துக்கிடுங்க, அது 10. மாந்தியை சேர்த்துக்கிடுங்க. மாந்தி என்ன சொன்னான்னா எத்தனாவது பாதத்துல இருக்குது அப்படின்னு நீங்க சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்ப வரிசை எண் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வரிசை எண் கொடுக்கணும். அதாவது இது நம்ம ரொம்ப லோவா போன கிரகங்கள் நம்பர் 1 ஆகும். அதுக்கு அடுத்தது 2, 3 இப்படின்னு வரும். இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப நாம் எப்பயுமே அதிகமான பாகை போன கிரகத்தை பத்தி நம்ம எப்பயுமே கவலை பண்ண மாட்டோம். ஏன்னா அது என்ன சொன்னா மண்டையில வச்சிருக்கிற கிரீடம் மாதிரி. அது என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னா, நான் அதிகமான தூரம் போய்விட்டேன், என்னை எவனும் நீங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கெட்டிக்காரத்தனமாவே இருக்கும். உங்களுடைய கேரக்டர் அதுதான் இருக்கும். உங்களுடைய அடுத்து போன பாகை அந்த மொத்தம் ஒரு கட்டத்துல 9 பாகை. 9ல 9வது பாகையில நிக்கிற கிரகம் தான் பெரிய என்ன சொன்னா ஆளுமை பவர். உங்களுடைய வாழ்க்கையில அதுதான் ஆளுமை பவர் இருக்கும். ஆனால் இந்த ஆளுமை பவர் இருக்கிற கிரகம் என்ன சொன்னா அரசாட்சி புரியக்கூடிய கிரகம். அரசாட்சி புரியக்கூடிய கிரகம் என்ன சொன்னானே எதை பத்திங்கன்னா, அவருக்கு எல்லாருமே கப்பம் கட்டுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அரசனுக்கு போய் அரசனை போய் யாரும் எதிர்க்க முடியாது. அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பாக அதற்குண்டான ஆதிபத்தியங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பெரிய போராளி என்பது கடைசி லோ பாதத்தில் இருக்கும். 1ஆம் பாதம். வெறும் 1ஆம் ஒரு கட்டத்தில், அந்த கட்டத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க. அந்த கட்டத்தில் இருக்கின்ற 9 பாதத்தில் முதல் பாதத்தில் இருக்கின்ற கிரகம் தான் ரொம்ப என்ன சொல்லணும், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கும்னா என்ன சொல்றான்னா, அது இருக்கிறதுலே என்ன சொன்னா கிராமத்துல சொல்லுவாங்களே சவளப்பிள்ளை அப்படின்ட்டு. இந்த சவளப்பிள்ளை என்ன செய்யும்னா எப்பயுமே தூண்டி விட்டுட்டே இருக்கும். அந்த தூண்டி விட்டுட்டு என்ன சொன்னா, அது தூண்டி போட்டு என்ன சொன்னான்னா, ஆட்சி பெற்ற ஆத்மகாரகனை விட பயங்கரமான யோகத்தை கொடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால், பயங்கரமான யோகத்தை கொடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் ஒன்லி அந்த லோ டிகிரியில் இருக்கிற கிரகமும் லோவான பாதத்தில் இருக்கின்ற கிரகம் தான் பெரிய லக்ஸுரிஸை கொடுக்கும். அதை எதுன்னு கண்டுபிடிங்க. என்ன சார், ஒரு பாதத்தில் ஒரு கட்டத்தில் 1 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கு, 1 பாயிண்ட்ல இருக்கிற ஒரு கிரகம் தான் அந்த லோ டிகிரி. அந்த டிகிரிக்காரர் என்ன செய்வார்னா, அவர் என்ன காரகத்துவம் உடைய
கிரகமோ அந்த காரகத்துவம் உடைய கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லக்ஸுரிஸை கொடுக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா வந்து லோ டிகிரியில ஒருத்தனுக்கு சுக்கிரன் வந்து ஒரு கட்டத்தில் 1வது பாதத்தில் நிற்கும். அது லோ டிகிரி. லோ டிகிரி லோ டிகிரி அப்படின்னு சொல்லி வரும்போது 1வது பாதம் என்பது 1வது பாதம் தான். அப்ப 8 பாதங்கள் வந்து அங்க இருக்குது. அவை ஒரு முதல் படியில நிக்காரு, அங்க 8 படி. அதுக்கடுத்து என்ன சொன்னாலும் 8 படி இருக்குது. 8 படி அவர் கிடக்கணும். ஆனால் இவர் தான் இவருடைய வாழ்க்கையின் வந்து வாழ்க்கையை முடிவுரை செய்யக்கூடியவர். எப்பயுமே நிறைவானவன் வந்து வாழ்க்கையில் அப்படி திருப்தி ஆயிரும். சாப்பாடு நல்லா கிடைச்சிச்சுன்னா என்னையா செய்வான், சரி பெட்ட போடு பேசாம படுத்து உறங்குவோம் அப்படிமா. வயிறு இரவில் வந்து பட்டினி கிடக்கக்கூடிய அந்த கிரகம் யார் என்று கண்டுபிடியுங்கள். கண்டுபிடிச்சு அதன் மூலமாக நீங்கள் லக்ஸுரிஸை அடைய முடியும் அப்படிங்கிறது நான் கண்ட உண்மை. எனக்கு வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப லோ டிகிரி. சுக்கிரன் லோ டிகிரி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, கல்யாணம் முடிச்ச இடம், ரொம்ப பாவப்பட்ட இடம். வந்தவர்களும் என்ன சொல்றாங்க, சுக்கிரன் லோ டிகிரியில 1வது டிகிரியில இருந்தான்னு என்ன சொல்றாங்கன்னா, அங்க என்ன பெரிய லக்ஸுரிஸா கொண்டு வந்திருப்பாங்க. வராது. நம்ம ஜாதகத்தில் வந்து எது லோ டிகிரியில இருக்கிறதோ அந்த காரகத்துவத்துக்கு உண்டான உறவு பரம ஏழையாத்தான் இருக்கும். நம்ம இடத்திற்கு வரும்போது அது பரம ஏழையாகத்தான் இருக்கும். எனக்கு புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒரு கட்டத்தின் 3வது பாதத்துல தான் இருக்காரு. அடுத்து அவர் கடந்து போக வேண்டியது 6 பாதம் இருக்கு. அப்ப என்ன செய்யறான்னா, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து அதிகமாக இன்புட் கொடுக்கக்கூடிய மனோநிலை சுக்கிரனுக்கு அடுத்த ஆதிபத்தியம் உடையது சனியாக வந்து விட்டது. அதை என்ன செஞ்சிட்டோம்னா அதிகமாக இன்புட் கொடுத்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்தோம். எப்படி? அப்ப என்ன சொன்னா, இதே வந்து என்ன சொன்னா, ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இந்த ஆத்மகாரன் என்னுடைய அதிக டிகிரியில போய் உட்கார்ந்துருக்கிற இந்த செவ்வாய் நிறைவாக இருந்தது, நிறைவா தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து அதை அப்படியே விட்டுட்டோம். செவ்வாய் என்று சொல்லக்கூடியது ஒரு விதத்தில் 2 கூடையவன். 2 கூடையவனை போய் வந்து நம்ம பெருசா வந்து என்ன சொன்னான்னா, ஒரு செவ்வாயுடைய காரகத்துவமுடைய என்னது பூமி, நிலம், அதற்கடுத்து வந்து தன குடும்ப ஸ்தானாதிபதி 7 கூடையவன், இந்த 2மே அதுல போய் பெருசா வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம் வந்து என்ன சொன்னா, அந்த அந்த பானையில தண்ணி ஃபுல்லாயிட்டு அதுல மூடி வச்சிருக்கோம். அதை போய் நம்ம தொடர்றதே கிடையாது. ஆனால் எந்த பானையில் தண்ணி குறைவாக இருந்ததோ கீழே கிடக்குதோ அந்த பானையை அடிக்கடி 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 திறந்து அந்த பானைக்கு வந்து என்ன சொன்ன இன்புட்டை கொடுத்து மேலே கொண்டு வந்தோம். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குறைந்த லோ டிகிரியில் இருக்கின்ற கிரகமும் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் தான் உங்களுக்கு என்ன சொல்றான்னா வந்து அற்புதமான அதிர்ஷ்டகரமான பொக்கிஷம் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன், ஏன்னா இது என்னை வந்து நான் எதற்கு பேசுகிறேன் என்று சொன்னால், சுக்கிரன் வந்த பிறகுதான் யோகமே வந்துச்சு. சுக்கிரன் வந்த பிறகுதான் யோகமே வந்துச்சு. கார் வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு தாபம், பழைய 2 வீலர், அதற்கு பிறகு புது 2 வீலர் வாங்கி வந்து என்ன சொல்றான்னா வந்து பழைய கார் பிறகு புது கார், அப்படியே வந்து ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு புது கார் அப்படின்னு போய் அந்த நிரந்தரமாக வந்து என்ன சொன்னா, எந்த கிரகம் லோ டிகிரியில் இருக்கிறதோ அந்த கிரகம் என்ன சொன்ன 15 ஆண்டுகளாக கார்ல போக வச்சுக்கிட்டு, பஸ் ஏரியெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பஸ்ஸை வந்து தனியா பஸ்ல வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது பெருமைக்காக சொல்லல, நமக்கு அந்த காரகம்தான் அதிகமாக இன்னைக்கு வந்து என்ன சொன்னா வந்து அந்த உறவு சுக்கிரன் சார்ந்த ஒரு உறவு. அந்த சுக்கிரன் வந்து என்ன சொல்றான்னா ஒரு விதத்தில் லக்கணம் பிளஸ் அட்டமாதிபதி.
இந்த 2 காரகத்திற்குண்டான அனைத்து விதமான யோகங்களையும் ஒரு லோ டிகிரியில் இருக்கிற கிரகம் தான் கொடுத்தது. அதே மாதிரி நீங்க கண்டுபிடிங்க, உங்களுக்கு லோ டிகிரியில் இருக்கிற கிரகம், லோவான குறைந்த பாதத்தில் எது இருக்கிறது? எனக்கு சுக்கிரன் இருக்குது. ரெண்டாவது அடுத்த இடத்துல வந்து என்ன சொன்னா சனி இருக்கிறது. அப்ப இப்படி வரிசைப்படுத்தி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உச்சமான கிரகமும் ஆட்சியான கிரகம் ஆகிய அந்த ஆத்மகாரனும் அமத்தியக்காரனும் என்னைக்குமே வந்து என்ன சொல்றான்னா வந்து அது ஒரு நிரந்தரமான அறங்காவலர் மாதிரி. ஆனால் படியை ஏற்றி 18 படிகளை ஏற்றி பெரிய வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய லோ டிகிரியில் இருக்கிற கிரகங்கள் தான், லோவாக இருக்கின்ற பாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தான் உங்களுடைய வலிமையை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். தூண்டி விட்டு என்ன சொல்றான்னா மேன்மைக்கு வந்து உச்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் லோ டிகிரியில் இருக்கிற கிரகமும் லோவாக இருக்கின்ற பாதத்தில் இருக்கின்ற கிரகம். அதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க எப்பயுமே என்ன செய்ய, ஆத்மகாரகன் அமத்தியக்காரகன் அப்படிங்கிறது வந்து அது வந்து என்ன சொல்றான்னா வந்து ஸ்டாண்டர்டு. அவங்களுக்கு தான் வந்து என்ன சொல்றான்னா வந்து நிரந்தரமான பதவி கொடுத்துட்டாங்க. நீங்க எப்பயுமே வந்து இந்த மனுஷன் சாகிற வரைக்கும் இதுதான் உங்களுக்கு விதி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நிரந்தரம் என்று ஒன்றை கொடுத்த பிறகு அதற்கு என்ன வரும்னா அது மேல வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து இன்ஸ்பிரேஷன் வராது. எதை லோவாக கொடுக்கிறானோ அதன் மேல பற்று, பாசம், ஆசை, மோகம், காதல் அத்தனையும் வந்து பெரிய விருத்தியை கொடுக்கும். அந்த விருத்தியை வீழ்ச்சிக்கு வித்திடாமல் நாம் பார்த்துக்கிடணும். விருத்தியை வீழ்ச்சிக்கு வித்திடக்கூடிய அமைப்பாக போயிடக்கூடாது. அவன் என்ன சொல்றான்னா 80 கிலோமீட்டர் வேகத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு கோடு போட்டிருப்பான். 90, 95, 100, 120 போய் வந்து என்ன சொன்னா மலர்ந்து அப்படியே மல்லாக்க வந்து ஒண்ணுமில்லாம போட்டு கொல்லக்கூடியதும் இந்த லோ டிகிரி கிரகம் தான். அதனால எல்லாரும் வந்து என்ன சொன்னோம், உங்களுடைய லோ டிகிரி கிரகம் யார்? அவனிடம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது, அவனிடம் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. இதை கண்டுபிடித்து நீங்கள் அந்த காரக உறவை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த காரக உறவிடம் அன்பு செலுத்துங்கள். அந்த காரக உறவிடம் வந்து சொன்ன ஆசையும் நேசமும் பாசமும் வைத்திருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை புத்துணர்வு பெற்று மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் லோ டிகிரி கிரகமும் லோவான பாதத்தில் இருக்கிற கிரகம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.